அன்புள்ள ஜேவி தொலைக்காட்சி நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் உங்களிடம் வார ராசி பலனை வழங்கி வருகிறேன். தற்போது ஜூன் 18 முதல் 24ஆம் தேதி வரை உள்ள இவ்வார பலனை வழங்க உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, எதிலும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக மற்றவர்களிடம் பேசும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு ராசிக்கு அதிபதியான செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். உங்களுடைய செயல்களுக்கு பரிபூர்ண வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெரிய மனிதருடைய ஆதரவு கூட தக்க சமயத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் நிலவிய ஒற்றுமை குறைவெல்லாம் கூட குறைந்து எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 20, 21, 24 ஆகிய 3 நாட்கள் சந்திரனானவர் ஜென்ம ராசியிலும் 3ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்க இருப்பது அற்புதமான அமைப்பாகும். ரிஷப ராசி நேயர்களே, தன்னலம் கருதாமல் மற்றவர்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்யும் பண்பு கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ஜென்ம ராசியில் புதனும் 5ஆம் வீட்டில் குருவானவர் சஞ்சரிப்பதும் பொருளாதார ரீதியாக நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாகும். 5இல் குரு அமையப்பெற்று ஜென்ம ராசியை பார்ப்பது சிறப்பான பண வரவை தந்து அதன் மூலமாக உங்களுடைய சகலவித கஷ்டத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். உங்களுக்கு இந்த வாரத்தில் 2ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது குடும்பத்தில் ஒற்றுமை குறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சுபாவத்தையும் கோபத்தையும் தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எதை செய்வதென்றாலும், அதாவது பேசுகின்ற போது எதை செய்வதென்றாலும் சற்று நிதானித்து செயல்பட்டால் நீங்கள் நற்பலனை அடைய முடியும். முடிந்தவரை குடும்ப உறுப்பினர்கள் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 18, 19, 22, 23 ஆகிய 4 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த நாட்களில் வருமானமானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆற்றலானது இந்த நாட்களில் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்கள் ரசிக்கும்படி இனிமையாக பேசும் ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் ராகுவும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சுக்கிரனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் ஜென்ம ராசியில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது சற்று அனுகூலமற்ற அமைப்பாகும். முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடி தருவார்கள் என்பதனால நிதானமாக செயல்பட்டால் சமாளிக்க முடியும். இந்த வாரத்தில் சில கிரக சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் 18, 19, 20, 21, 24 ஆகிய 5 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த 5 நாட்களில் பல வகையில் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவதற்கான யோகங்களானது உங்களது உள்ளது. கடக ராசி நேயர்களே, மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்து தக்க சமயத்தில் உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் பிரதான கிரகங்களான சூரியன் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களும் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது, 2இல் ராகு 3இல் குரு சஞ்சரிப்பதெல்லாம் நெருக்கடிகளை தரக்கூடிய அமைப்பாகும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட
தடைபடக்கூடிய அமைப்பு, தாமதமாகக்கூடிய ஒரு அமைப்பானது இந்த வாரத்தில் இருக்கிறது. வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும். வீண் செலவுகளை குறைக்க வேண்டும். இல்லை என்றால் கடன் வாங்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை கூட உண்டாகலாம். முடிந்தவரை தூர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 20, 21, 22, 23 ஆகிய 4 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது சற்று சாதகமாக இருப்பதால் இந்த நாட்களில் ஓரளவுக்கு சாதக பலன்களை அடைவதற்கான யோகத்தினை சந்திரனானது தருவார். சிம்ம ராசினர் அனைவரையும் எளிதில் நம்பும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு ஒரு பொற்காலம் என சொல்லக்கூடிய வாரமாக இவ்வாரம் இருக்கும். என்னவென்றால் ராசிக்கதிபதியான சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆகும். அது மட்டும் இல்லாம தனக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு 2ல் சஞ்சரிப்பது கூட நல்ல அமைப்பாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருவது மட்டும் இல்லாமல் கடந்த கால கடன் நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து பல வகையில் ஏற்றங்களை அடையக்கூடிய ஒரு இனிய வாரமாக இவ்வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் வார தொடக்கத்தில், அதாவது 18, 19 ஆகிய 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. 22, 23, 24 ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது சாதகமாக இருப்பதால், அதாவது 10, 11 ஆகிய ஸ்தானங்கள் இருப்பதால் அந்த நாட்கள் உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை அடைவதற்கான யோகத்தை உண்டாக்கும். கன்னி ராசி நேயர்களே, சூழ்நிலைக்கு தக்கவாறு உங்களுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய சுபாவம் கொண்டவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் பாக்கியஸ்தானத்தில் புதன், 10ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இவ்வாரம் இருக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் கூட இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். இந்த வாரத்தில் 20, 21 ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. சந்திரனின் சஞ்சாரம் மற்ற சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது 18, 19, 24 ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது சாதகமாக இருக்கிறது. துலா ராசி நேயர்களே, வசீகரமான தோற்றம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது, பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். கடந்த சில நாட்களாக இருந்த ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாம் கூட படிப்படியாக குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழிலில் நிலவிய நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். பண விஷயத்தில் மட்டும் சற்று முன்னெச்சரிக்கையுடனும் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கொடுத்த பணத்தை வாங்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதனால சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது 18, 19, 20, 21 ஆகிய 4 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. 22, 23 ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறது. இந்த 22, 23 ஆகிய 2 நாட்களில் மட்டும் புதிய முயற்சிகளை முடிந்தவரை தவிர்ப்பது மிக மிக நல்லது. விருச்சிக ராசினியர்களே, எதிலும் திறமையோடு பேசி பல வெற்றிகளை குவிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு புதனானவர் 7ஆம் வீட்டிலும் லாபஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிப்பதால் தொழில் பொருளாதார நிலையானது சிறப்பாக இருக்கும் என்றாலும் சூரியனும் செவ்வாயும் 8ல் சஞ்சரிப்பதால், அதாவது ஒருபுறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் ஒருபுறம் சின்ன சின்ன பிரச்சனைகள், ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டு மன உடைச்சலை உண்டாக்கும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம். முடிந்தவரை உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது
மிக மிக சிறப்பு. சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 20, 21, 22, 23 ஆகிய 4 நாட்கள் சந்திரனானவர் 6ஆம் வீட்டிலும் 7ஆம் வீட்டிலும் சஞ்சரித்திருப்பது நல்ல அமைப்பாகும். தனுசு ராசி நேயர்களே, அன்பாக பழகி மற்றவர்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்டவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் சுக்கிரனானவர் 5இல் இருப்பது, அடுத்து 3இல் கேது இருப்பது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும் 7ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது அனுகூலமற்ற அமைப்பாகும். குடும்பத்தில் நிம்மதி குறைவு ஏற்படும். கூட்டாளிகளால் சோதனைகள் அதிகரிக்கும். நம்பியவர்களே உங்களுக்கு துரோகம் செய்வார்கள் என்பதனால எதிலும் சிந்தித்து செயல்படுவது, கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை எந்த செயல் செய்வதென்றாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட்டால்தான் நற்பலன்களை அடைய முடியும். தொழில் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் நிலவும். மற்றவர்கள் வேலையை நீங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு நெருக்கடிகள் இருக்கும் என்பதனால நிதானமாக இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 22, 23, 24 ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது சாதகமாக இருப்பதால் அந்த நாட்களில் நற்பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, சாமர்த்தியமாக பேசி பல கடினமான செயல்களை கூட எளிதில் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது மிகச் சிறப்பான அமைப்பாகும். சுக்கிரனானவர் 4இல் இருப்பது, ஜென்ம ராசியை குரு பார்ப்பது எல்லாம் அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய பலமும் வலிமையும் கூடும். எதிர்ப்புகள் குறைந்து பல வகையில் சாதிக்கக்கூடிய யோகங்களானது இந்த வாரத்தில் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நிலவிய நெருக்கடிகள் குறைந்து லாபகரமான பலன்களை அடைவீர்கள். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, தவறு செய்பவர்களை தட்டி கேட்பதில் வல்லவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற வாரமாக இவ்வாரம் இருக்கும். அட்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது, 5இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதெல்லாம் அவ்வளவு சிறப்பான அமைப்பு என கூற முடியாது. குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு இருக்கும். புதனானவர் 4இல் இருப்பது ஒரு அனுகூலமான அமைப்பு என்றாலும் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது எல்லாம் நல்லது. சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது இந்த வாரம் 20, 21 ஆகிய 2 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறது. மீன ராசினர்களே, மற்றவருடைய துக்கங்களை உங்களுடையாக நினைத்து உதவி செய்யும் பண்பு கொண்டவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவானது சிறப்பாக இருக்கும் என்றாலும் 4ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளில் ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு இடையூறுகள் உண்டாகும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் சற்று நிதானமாக செயல்படுவது, முடிந்தவரை அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 18, 19, 22, 23 ஆகிய 4 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த நாட்களில் பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆற்றலானது உங்களுக்கு உண்டாகும். நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களிடம் கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜேவி டிவி, பாரங்கும் பரவட்டும் தமிழ்.